நாங்கள் 3 பேர் அன்னைக்கு விருப்ப மனு அளித்து சென்றோம். இன்று சிறப்பாக மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் எங்களை நேர்காணல் செய்தார்கள். நேர்காணல் செய்தபோது பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்று கேட்டு அறிந்து கொண்டார்கள். அதன்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு விருப்பமனு அளித்தவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக ஒன்றுடன் வேலை செய்து கண்டிப்பாக வெற்றியடை செய்வோம் என்று அவரிடத்திலே உறுதியளித்து கொண்டு வந்திருக்கிறோம். பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு மொத்தம் 23 பேர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்கள் எல்லாத்தையும் நேர்காணல் செய்தார்கள். சட்டமன்ற வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது என்று கேட்டு தெரிந்து கொண்டார்கள். கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னடைவு என்ன, உள்ளாட்சி அமைப்பினுடைய நிர்வாகத்தில் எப்படி நாம் வெற்றி பெற்றோம் என்று தெரிந்து கொண்டார்கள். இனி வருங்காலத்தில் தேர்தலில் போட்டியிடும் நபருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டு அறிந்து கொண்டு அதற்கான வியூகங்கள் எப்படி வகுக்க வேண்டும், எப்படி நாம் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். கடந்த முறை நம்ம போட்டியிட்டு தோல்வி கொங்கு பெல்ட் முழுவதுமே மேற்கு மண்டலம் ஒரு அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில திமுகவுக்கு எப்படி அந்த இடத்துல நீங்க வெற்றி உறுதி செய்யும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களுடைய பிரதிபலிப்பு கண்டிப்பாக வெற்றியடை செய்யும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த முறை கொங்கு மண்டலம் அதிகமான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டிப்பாக பெறும். அதில் ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப முனைப்புடன் இருக்கிறது. மக்களும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் கீழ்த்தட்டு மக்களுக்கான பயனாளிகள் அதிகம். திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது அடித்தட்டு மக்களுக்காக, அதாவது பாவர்ட்டி லைனிலிருந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. அந்த திட்டங்கள் உரிமை தொகை, அதே மாதிரி காலை சிற்றுண்டி திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அது மாதிரியான திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த திட்டங்களில் சலுகை பேருந்து திட்டம், அந்த மாதிரி திட்டங்கள் இருக்கிறதுனால கட்டாயம் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த முறை கொங்கு மண்டலம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகத்தான் அமையும். மாண்புமிகு மண்டல பொறுப்பாளர் அவர்கள் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் வியூகம் இழுத்துக்கொண்டு அந்த 35 சட்டமன்ற தொகுதிகளும் வெற்றி பெற அரும்பாடுபடுவார்கள். அவருக்கு உறுதுணையாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். ஆமா, கூட்டணி கொடுத்தனால திராவிட முன்னேற்ற கழகமா போட்டியிடுறதா நினைத்து எல்லாரும் வேலை செய்வோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். வெளியூர்காரர் கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே முடியாது. உள்ளூர்காரராக இருந்தால் மண்ணின் மைந்தனா இருந்தாங்க தான் அவங்க உரிமையோட கேட்க முடியும். ஒரு மண்ணின் மைந்தன் நாங்களாம் ஒண்டிச்சியால் 20 வருஷமா இருக்கிறோம். நான் ஊராட்சி மன்ற தலைவராக கொண்டது 25 வருஷமா இருக்கிறோம். அதனால எல்லாருமே அந்த உள்ளூர்காரராக இருந்தாங்கன்னா யாருக்குமே பாகுபாடு பார்க்காம வேலை செய்வோம். அத்தனை பேருக்கும் பாருவோம். உதயசூரியன் ஜெயிப்பார், பல்லடம் வெண்பின்னம். அதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய ஒண்டிச்சியாளர் அத்தனை பேர் ஒற்றுமையா இருக்கிறோம். நாங்கள் உள்ளூர்காரர் வெற்றி பெற வைத்து தளபதியுடைய சமர்ப்பிப்போம் என்பதை இந்த நேரத்தில் கொள்கிறோம்.